ஒரு அம்மா நான் பாக்குறேங்க, அழுகுறாங்க, உண்மையா அப்படியே அழுகுறாங்க. என்ன எனக்கு அது பார்க்கும்போது எனக்கு கோபம் பயங்கரமா வந்துச்சு. வேற யாரும் என்னென்னமோ சொல்லுவாங்க, வேற யாரும் சொல்லும் போது நான் கம்மு விட்டுருவேன். பட் ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு அவங்க பேசின பேச்செல்லாம் வந்து என்னால ஏத்துக்க முடியல. அந்த அம்மா ஒருத்தங்க வந்து பேசுறாங்க, பேசிட்டே பாத்தீங்கன்னா விஜய பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க. நீங்க பாருங்க, இதை பாருங்களேன். பாவனை சொல்லிட்டு ஆர்வம் அந்த நான் ரொம்ப பார்க்கவும் முடியல, நான் ரொம்ப ஃபீல் பண்றேன். நான் சரிம்மா, இந்த வீடியோ பார்த்தா கூட நல்லா இருக்கும். ஏம்மா கண்ணீர் விடுற? பார்க்க முடியல. அவ்வளோ இல்லம்மா, அவ்வளோ பிடிக்குமா அவரை? அவ்வளோ பிடிக்குமா அவரை அப்படின்னு? ஒருவேளை இல்ல, இது கண்டிப்பா இந்த எமோஷன் அவர் கூட கனெக்ட் ஆயிருக்கு. இல்ல எப்ப இருந்துமா இது ஸ்டார்ட் ஆச்சு? எந்த டைம்ல இருந்து அவர் இவ்வளவு பிடிக்க ஆரம்பிச்சு? நான் ஃபர்ஸ்ட் தேவா படம் பார்த்தேன் 10 வயசுல, 30ல இருந்து ரொம்ப பிடிக்கும் அவரு. நான் சின்ன அழுகுறாங்க, நான் பார்க்க முடியல, என்ன ஓட்டு அவருக்கு தான், நான் அப்படி அழுகுறாங்க அவங்க. இப்ப எந்த அளவுக்கு இருக்கிறாங்க பாருங்க. அதாவது இஸ்லாமிய மதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னு வச்சுங்களேன், இந்த கலையில இருக்கிறாங்க, கலையில இருக்காங்க பாத்தீங்களா, சினிமா நடிக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்கள வந்து பாத்தீங்கன்னா அவங்க பார்க்க கூடாது. ஃபர்ஸ்ட் சினிமாவை பார்க்க கூடாது. சினிமா நடிச்சவன ஒரு பெண்களை வந்து அங்க கை வச்சு இங்க கை வச்சு நடிக்கிறவன தான் விஜய், உங்கள் விஜய். போதை பழங்குகளா பார்த்து பல இளைஞர்கள் வந்து கெட்டு போய்க்கிறாங்க. எல்லா வேலைகளும் வந்து சினிமா துறையில அவர் பார்த்திருப்பாரு. சரிங்களா? இது சட்டப்படி பாத்தீங்கன்னா இஸ்லாமிய சமூகத்தை பார்த்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வந்து ஹராம். இது ஹராம். ஒரு தவறு செய்தவன், ஒரு ஹராம் உள்ளவன, அது விஜய இந்த அளவுக்கு கொண்டாடுறாங்க, விஜய பார்க்கலன்னு சொல்லிட்டு அழுகுறாங்களே, இது எப்படிங்க? அது முஸ்லீம்ல ஏத்துக்க மாட்டாங்க, அந்த இதுலயே சப்ஜெக்ட்ல கிடையாது. ஒரு அக்கா சொல்றாங்க, இந்த மாதிரி அவங்க சொல்றாங்க, டிவிக்கு தான் வரும், ஸ்டாலின்லாம் வரமாட்டாரு, நாங்க அவருதான் ஓட்டு போடுவோம், அவரை பத்தி என்ன சொன்னாலும் சரி நாங்க கேட்கவே மாட்டோம், அவர்தான் ஓட்டு போட சொல்றாங்க. பாருங்க எப்படி சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. பெண்கள் ஓட்டு திமுக கிடையாது, டிவி கேக்கு மட்டும் தான் போடுவோம், யாரு என்ன சொன்னாலும் நாங்க கேட்க மாட்டோம், விஜய்க்கு தான் ஓட்டு போடுவோம். எங்க விஜய் அண்ணா தான் வருவாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு, கண்டிப்பா வருவாரு. இது எப்படி என்னால வந்து எடுத்துக்கொள்ள முடியுதுன்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. நான் எடுத்துக்கிறதே இல்லையோ, இஸ்லாமிய மதத்தை சார்ந்தவர்கள் உண்மையா வழிபடுறவங்க எப்படி இவங்க எல்லாம் வந்து என்ன விமர்சனம் வைக்க போறாங்க அப்படின்றது எனக்கு புரியலங்க. நம்ம தமிழ்நாடு சீரழிஞ்சு போதா? விஜய்க்காக தன்னுடைய சமூகத்தையே விட்டுட்டு வர கூட தயாரா இருக்கிறானுங்க இவங்க எல்லாம். முஸ்லீமா? நான் அதுக்காக தான் போட்டிருக்கேங்க. நான் அந்த அளவுக்கு மதிக்கக்கூடியவன்.